ஒரு வட்டத்தட்டின் மையத்தினூடாக உள்ள செங்குத்து அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு ஆகும். அது மையத்திலிருந்து ஒப்பமாக சுழலிடப்பட்டிருக்கும் அதேவேளை தொடக்கத்தில் 40 ரேடியஸ் -1 மாறா கோணக்கதியில் சுழல்கின்றது. ஒரு மாறா முறுக்கம் 10 செகண்டுக்கு பிரயோகிக்கப்படும் போது தட்டின் கோணக்கதி 20 ரேடியஸ் -1க்கு குறைகின்றது. பிரயோகிக்கப்பட்ட முறுக்கத்தின் பருமன் யாது? ஒரு வட்டத்தட்டின் மையத்தினூடாக உள்ள ஒரு செங்குத்து அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர்டு ஆகும். அதாவது ஒரு வட்டத்தட்டுடைய இது I = 8 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். மையத்திலிருந்து ஒப்பமாக சுழலிடப்பட்டிருக்கும் அதேவேளை தொடக்கத்தில் 40 ரேடியஸ் -1 மாறா கோணக்கதியில் சுழல்கிறது. ω0 40 ரேடியஸ் -1. ஒரு மாறா முறுக்கம் 10 செகண்டுக்கு பிரயோகிக்கப்படும் போது t 10 செகண்ட் தட்டின் கோணக்கதி 20 ரேடியஸ் -1க்கு குறைகின்றது. ஒமேகா இறுதி கோணவேகம் 20 ரேடியஸ் -1. பிரயோகிக்கப்பட்ட முறுக்கத்தின் பருமன் யாது? முறுக்கமண்டா ω0 முறுக்க நாங்கள் இதை காணணுமெண்டா முதல்ல என்னது கோண ஆர்முடுகளை காண்போம். கோண ஆர்முடுகள் என்னண்டு கோண ஆர்முடுகள் ω/ω0/t. இப்போ இறுதி வேகம் 20 ω0 40 ஆரம்ப கோண வேகம் t 10 செகண்ட் 20லேருந்து 40 2 ரேடியஸ் -2 வரும் ஆல்ஃபா. அதாவது கோண ஆர்முடு எங்களுக்கு சரியும் முறுக்கம் டோ I ஆல்ஃபான்னு தெரியும். எங்களுக்கு தெரியும் I 8 ஆல்ஃபா 2 16 நியூட்டன் மீட்டர். ஆன்சர் 2. என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுண்டா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எதுவும் குறை நிறைகள் இருந்ததுண்டா கமெண்ட்டில் மறக்காமல் தெரிவிங்க.